ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் மார்க்கெட் பேங்க் நிஃப்டியை தவிர்த்து ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் மார்க்கெட்டில் நிஃப்டி 88 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 24,666 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 81,330 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 182 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். நிஃப்டி பேங்க் 139 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். 54,801 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி 498 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். 37,853 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. இது போக டிஎஸ் எஃப்ஐஎஸ் டேட்டா எடுத்து பார்க்கும்போது டிஎஸ் 316 கோடிக்கு நெட் பயாஸாக இருந்திருக்காங்க. எஃப்ஐஎஸ் 931 கோடிக்கு நெட் பயாஸாக இருந்திருக்காங்க. ஸோ இது லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ஸு. ஸோ நான் ஒரு தவறுதல் பண்ணியிருக்கேன் லாஸ்ட் வீடியோவில். பிஎல் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மார்க்கெட்டில் ஃப்ரெஷ் 50 ஹை டச் பண்ணியிருந்தாங்க. பட் நான் ஃப்ரெஷ் 50 லோன்னு தெரியாமல் அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ அது மிஸ்டேக் ஆகிடுச்சு. ஸோ மன்னிச்சிருங்க. அது ஃப்ரெஷ் 50 ஹை தான் டச் பண்ணியிருந்தாங்க லாஸ்ட் மார்க்கெட்டில். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாடா பவரோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 16.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த குவார்ட்டரில், 1043 கோடி. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 8% இன்க்ரீஸ் ஆயிருக்குது, 17,096 கோடியாக இருக்குது. ₹2.25 பர் ஷேர் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் ஜூலை 4 கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த அப்ரூவலுக்கு அப்புறம் இந்த டிவிடெண்ட் பேமெண்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. இது போக எபிட்டா 39.2% இன்க்ரீஸ் ஆயிருக்குது, 3,245 கோடி. ஆப்ரேட்டிங் மார்ஜின் 19% எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி 5,000 கோடிக்கு மேலே வந்திருக்கு இந்த குவார்ட்டரில். அதாவது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ஃபினான்ஷியல் 25 மட்டும், நான் சொல்கிறது ஃபினான்ஷியல் 25 5,000 கோடியை தாண்டி இருக்கிறாங்க. இது ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங்காக இருக்குது. இந்த Q4 ஃபினான்ஷியல் 25 1 gigawatt ரினோவபிள் கெப்பாசிட்டி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அவங்க டச் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் இயரில் அடிஷன் பண்ணியிருக்காங்க. ஃபினான்ஷியல் 26 2 gigawattங்கிறது அவங்களோட டார்கெட்டாக இருக்குது. 1.5 lakh இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்களோட டோட்டல் இன்ஸ்டால் கெப்பாசிட்டி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 gigawatt வரைக்கும் இருக்குது. இந்த 3 gigawatt இன்ஸ்டாலேஷனுங்கிறது சோலார் ரூஃப் டாப். இது போக 4.3 gigawatt செல் அண்ட் 4.3 gigawatt மாடியூல் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி திருநெல்வேலியில் போடுறாங்க. தமிழ்நாட்டில் 3,291 மெகாவாட் ஆஃப் மாடியூல்ஸு, 846 மெகாவாட் ஆஃப் செல் இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ண இருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒடிசா டிஸ்காம்ஸ் 3x அந்த ரேஞ்சில் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்திருக்கு, 43% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பியூபோரி பம்ப்டு ஹைட்ரோ ப்ராஜெக்ட்டு 1000 மெகாவாட்டு. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி அத்தாரிட்டி கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க, அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகஸ்ட் 2028 கம்ப்ளீட் ஆகும். ஸ்ரீவாட்டா 1,800 மெகாவாட் பம்ப் ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட்டு, இதுவும் பார்த்தீங்கன்னா 2030 கமிஷன் ஆகும்னு சொல்கிறாங்க. 600 மெகாவாட் கோர் லோச்சு ஹைட்ரோ ப்ராஜெக்ட் பூத்தானில் போடுறாங்க. 5 gigawatt க்ளீன் எனர்ஜி, பூத்தான் கூட ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், அதுவும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுவோம் சீக்கிரம். ஃபினான்ஷியல் 25 64.7 பில்லியன் யூனிட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி கிரிட் சப்ளை பண்ணியிருக்கிறாங்க. 47 பில்லியன் யூனிட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி பார்த்தீங்கன்னா கன்சியூமர் பேஸில் சப்ளை பண்ணியிருக்கிறாங்க. டாடா பவர் ரிசல்ட்ஸ் கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது. ஸோ எலக்ட்ரிசிட்டி கம்பெனிஸுக்கு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் இப்படி தான் இருக்கும். இப்படிப்பட்ட ரிசல்ட்ஸே நல்ல ரிசல்ட்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா இதில் அதிக அளவில் எக்ஸ்பென்ஸ் தேவைப்படும். மற்ற கம்பெனிஸ் மாதிரி ஒரு ஐடி கம்பெனி மாதிரி இல்லை எக்ஸ்பென்சஸ்லாம் லோவாட்டி யூஸ் பண்ண முடியாது. அதிக அளவில் எக்ஸ்பென்சஸ் இருக்கும், கேபிட்டல் அதிகமாக தேவைப்படும். லாஸ்ட் மார்க்கெட்டில் 398 ரூபாயில் க்ளோஸ் ஆயிருக்கு, 2.5% பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்காங்க. பட் இது ரொம்பவே ஓவர் வேல்யூட். ஆல்ரெடி கன்சிடர் பண்ணியிருந்தவங்க வச்சுக்கோங்க. பட் ஃப்ரெஷ் என்ட்ரி இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. 300 பிலோ வரும்போது நான் வாங்கலான் இருக்கிறேன் டாடா பவர். இது என்னோட ஒப்பீனியன் டாடா பவரில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க் 781 லாஸ்ட் மார்க்கெட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு, 1.5% பாசிட்டிவ். இதில் ஒரு அப்டேட்டு இன்சைடர் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லி நிறைய நியூஸஸ் இருந்துச்சு. கடைசியில் செபி என்ன சொன்னாங்கன்னா அதுக்கு எவிடன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி. மெயினாட்டு C1 டெபுட்டி CEO மேலே தான் அந்த வயலேஷன் வந்துட்டே இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேபி அந்த இன்சைடர் ட்ரேடிங் பாலிசியில் ஈடுபட்டவங்களுக்கு, அதில் நிறைய போர்டில் இருந்தவங்களுக்கு மேபி பெனால்ட்டி வரலான்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் C1 டெபுட்டி CEO சுமன் கத்பாலியா, அருண் குரானா இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா மேபி அதில் வரலான்னு சொல்கிறாங்க. அந்த பெனால்ட்டி இவங்களுக்கும் வரலாம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. பட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஏன்னா யாரெல்லாம் இன்சைடர் ட்ரேடிங்கில் ஈடுபட்டிருக்காங்கன்னு தெரியல. ஆனால் பெனால்ட்டி வரப்போகுது அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இது இன்சைடர் ட்ரேடிங் நடந்ததுனால போர்டு பெனால்ட்டியை ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஆர்டிகல் வந்திருக்குது. இது இண்டஸ்இண்ட் பேங்கை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. ஸ்டாக் ப்ரைஸ் 800 கிராக் பண்ணி கீழே வந்திருக்காங்க. பட் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கோங்க. மேபி ஆஃப்டர் த ரிசல்ட்ஸ் இன்னும் டவுன் போகலாம், அதனால ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கோங்க இண்டஸ்இண்ட் பேங்கில். டாடா கேபிட்டலோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் 31% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 1000 கோடி. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 50% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 7,478 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ஃபுல் இயர் பேஸில் 3,655 கோடியாக இருக்குது. இதுவும் ஒரு டெவலப்மெண்ட் இருக்குது. அதே மாதிரி ரெவன்யூவும் பார்த்தீங்கன்னா நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு.
போன வருஷம் 18,175 கோடியாக இருந்தது. இப்போ 28,313 கோடியாக இருக்குது. நான் சொல்கிறது ஃபுல் இயர் பேசிஸில் ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது போக பப்ளிக் இஷ்யூக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் ரெடியரிங் அந்த பேப்பர்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. $2 பில்லியன் அளவுக்கு அவங்களோட ஐபிஓ சைஸ் இருக்கும், கிட்டத்தட்ட 16,000 கோடி. பட் அவங்க லிஸ்டிங் வேல்யூஷன் சொல்கிறது $11 பில்லியன் அளவுக்கு லிஸ்டிங் வேல்யூஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் இஷ்யூ தான். ஃப்ரெஷ் இஷ்யூவும் இருக்கும், ஆஃபர் ஃபார் சேலும் இருக்கும். பட் அதுக்கான ப்ரைஸ் அந்த பேட்டர்ன்ஸ் அது எதுவுமே சொல்லலை. டாடா சன்ஸ் தான் அந்த டாடா கேபிட்டல் 92.83% ஸ்டேக் ஹோல்ட் பண்ணுறாங்க. பட் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அந்த ப்ரைஸ் பேண்டு அது எல்லாமே இன்னும் நமக்கு வரல. வந்தால் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். HCL டெக்னாலஜிஸும் ஃபாக்ஸ்கானும் ஜாயின்ட் வெஞ்சர் வச்சு இந்தியாவில் 3,700 கோடிக்கு ஒரு செமிகண்டக்டர் யூனிட் போட போகிறாங்க. ஸோ இது வந்து இந்தியாவில் 6வது செமிகண்டக்டர் யூனிட் ஜேவார் அப்படிங்கிற இடத்துல போடுறாங்க. இதுக்கு இப்போ கேபினெட் கமிட்டி பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. 3,700 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டு, 2,000 ஜாப்ஸ் இது மூலமாட்டு கிரியேட் ஆகும்னு சொல்கிறாங்க. இது HCL டெக்னாலஜிஸ் ஃபாக்ஸ்கான் ஜாயின்ட் வெஞ்சர் வச்சு தான் அந்த பிஸ்னஸை பண்ண இருக்கிறாங்க. ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் 1000 கோடி ரைஸ் பண்ண போகிறாங்க மேடன் பாண்ட்ஸ் மூலமாட்டு. ஸோ இது வந்து பாண்ட் இஷ்யூ மூலமாட்டு தான் ரைஸ் பண்ண போகிறாங்க. 7.19% ஈல்டு இருக்குது. அதாவது கூப்பன் ரேட் வந்து கட் ஆஃப் ஃபீல்ட் 7.19%. 2 இயர்ஸில் அந்த பாண்டு மெச்சூர் ஆகும். ஸோ 1000 கோடி ரைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 2 இயர்ஸ் 10 மந்த்ஸில் பாண்ட் மெச்சூர் ஆகும். 7.19% வந்து பார்த்தீங்கன்னா அது கட் ஆஃப் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. பேஸ் சைஸ் 500 கோடி, க்ரீன் ஷோ ஆப்ஷன் 500 கோடி. இது ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் கொடுத்த அப்டேட்டு. சப்பூர்ஜி பலன்ஜி குரூப் பார்த்தீங்கன்னா டெப்ட் மூலமாட்டு ஒரு 3.4 பில்லியன் அளவுக்கு சில டெப்ட் டீல் சைன் பண்ணியிருக்கிறாங்க ப்ரைவேட் கிரெடிட் கம்பெனிஸ் கூட. ஆரிஸ் மேனேஜ்மெண்ட் கார்பரேஷன், செரபரஸ் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட், எல்பி டேவிட்சன் கெம்பனர் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட், ஃபரலோன் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் இவங்க எல்லாமே இந்த டீலில் பார்ட்டிசிபேட் பண்ண இருக்கிறாங்க. டஸ்டியூடிஷி பேங்க் தான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்வெஸ்டிங்கும் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. 0 கூப்பன் ருபி பாண்டு, ஆனுவல் ஈல்டு வந்து 19.75 அப்படின்னு சொல்கிறாங்க. அதே வேல்யூ ரேஷியோ 16%. இது சப்பூர்ஜி பலன்ஜி குரூப் கொடுத்த அப்டேட்டு. வேதாந்தா வந்து 3,500 கோடிக்கு பாண்ட் சேல் மூலமாட்டு அவங்களோட டெப்டை வந்து ரீஃபைனான்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி வேதாந்தா அப்டேட் கொடுக்குறாங்க. ஈச்சர் மோட்டர்ஸோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ரெவன்யூ 15.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 18.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த குவார்ட்டரில் அவங்களோட ரெவன்யூ 18,978 கோடி, 15.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 18.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 4,734 கோடி. இது போக அவங்களோட ஏர்னிங்ஸ் பர் ஷேர் 172 இருக்குது, கொஞ்சம் நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது 30 ரூபா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் எக்ஸ்பென்சஸ் 14,541 கோடியாக இருக்குது. ரா மெட்டீரியல்ஸ் காம்போனன்ட்ஸ் அது வாங்கினதுலேயே பார்த்தீங்கன்னா 9,953 கோடி அதுக்கே ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்புட் காஸ்ட் ரைஸ் ஆயிருக்கு. பேலன்ஸ் ஷீட்டும் ஸ்ட்ரென்த்தனாக வச்சுருக்காங்க. டோட்டல் அசெட் வந்து 27,174 கோடியாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் வந்து 218 கோடி. சேம் பீரியட் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது டபுள் மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லிக்விடிட்டியும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு அப்படிங்கிற மோட்டார் சைக்கிளை சேல் பண்ணுறாங்க. கமர்ஷியல் வெஹிக்கிளில் வால்வோ அப்படிங்கிற கம்பெனியோட ஜாயின்ட் வெஞ்சூர் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இந்த ஜாயின்ட் வெஞ்சூர்லேயே 3,140 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட பார்ட்னர்ஷிப்பை வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு. ஸோ இவங்களுக்கு டொமஸ்டிக்லேயும் சரி இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்லையும் டிமாண்ட் நல்லா இருக்குது ஈச்சர் மோட்டார்ஸ். பட் ஸ்டாக் ப்ரைஸ் இப்போ வந்து ரொம்பவே எக்ஸ்ட்ரீம் வேல்யூவேஷனில் இருக்குது. இப்போதைக்கு நம்மளால் தொட்டு கூட பார்க்க முடியாது. டாடா மோட்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கமர்ஷியல் வெஹிக்கிள் மார்க்கெட்டில் அவங்களுக்கு ரிகவரி இருக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஓவரால் ரெவன்யூ வந்து 4.7% விழுந்தாலும் எவிட்டா வந்து 11.8% இருக்குது. 100 பேஸ் பாயிண்ட் இயர் ஆன பேசிஸில் மேலே போயிருக்கு. பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் எவர் ப்ராஃபிட் டெலிவர் பண்ணியிருக்கு, 6,600 கோடி. ஸோ இந்தியன் மார்க்கெட்டில் கமர்ஷியல் வெஹிக்கிள் சேல்ஸ் வந்து நல்லா இருக்குது. இது போக அவங்களோட ஆன்லைன் சேல்ஸும் 27% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் ரீட்டைல் சேல்ஸில் அவங்க மென்ஷன் பண்ணுறது கிட்டத்தட்ட 13,000 வெஹிக்கிள்ஸ் மேலே விற்றுருக்குன்னு சொல்கிறாங்க. அதானி எனர்ஜி வந்து 50 மெகாவாட் சோலார் ப்ராஜெக்ட்ஸை வந்து ஆப்ரேஷனலைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது அதானி க்ரீன் எனர்ஜி கொடுத்த அப்டேட்டு. கிரீவ்ஸ் எலக்ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஓக்கு செபி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. 1000 கோடி ரைஸ் பண்ண போகிறாங்க. 18.94 crores வந்து செல் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 1000 கோடி ரைஸ் பண்ணுறாங்க. இது கிரீவ்ஸ் எலக்ட்ரிக் கொடுத்த அப்டேட்டு. டாரண்ட் பவரோட Q4 ரிசல்ட்ஸ் நெட் ப்ராஃபிட் கிட்டத்தட்ட டபுள் ஆயிருக்கு. 1,077 கோடி, 141% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 447 கோடியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க சேம் பீரியட் லாஸ்ட் இயரில். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது நல்ல ஒரு க்ரோத்து. டோட்டல் இன்கம் 6,570 கோடியாக இருக்குது. பட் அது ஒரு ஸ்லைட்லி ஃப்ளாட்டாக டிப்பாக இருக்குது. இந்த குவார்ட்டரில் அவங்க 637 கோடி பார்த்தீங்கன்னா டேக்ஸ் லைபிலிட்டிஸ் அதில் எல்லாமே பேருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது 5 ரூபா பர் ஷேர் வந்து டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டிவிடண்டுக்கான
ரெக்கார்ட் டேட் அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணலை. பட் செப்டம்பர் 4ஆம் தேதி அந்த ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்க்கு முன்னாடியே பேமெண்ட் பண்ணுவாங்க. 14 ரூபா பார்த்தீங்கன்னா இப்போ ஈக்விட்டி ஷேர் வந்து சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் வந்து டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ வந்து 5 ரூபா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. டோட்டல் டிவிடன் அவங்க ஃபினான்ஷியல் 25ல் கொடுத்தது 19 ரூபா கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி 14, இப்போ ஒரு 5 ரூபா 19 ரூபா டிவிடன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவர்லாட் இது வந்து டாரன் பவர் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. முத்தூட் ஃபைனான்ஸோட ரிசல்ட்ஸ் ப்ராஃபிட் 30% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, 1477 கோடி. குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் நெட் ப்ராஃபிட் மார்ஜினலி ஒரு 6.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 5621 கோடி, 35% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சீக்வன்ஷியல் பேசிஸில் ரெவன்யூ 8.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 37% growth. லோன் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 43% growth. கோல்ட் லோன் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 41% growth. கம்பெனி எக்ஸ்பேன்ஷன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. 850 நியூ பிரான்ச்சஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. 7391 பிரான்ச்சஸ் எண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் 25ல் அவங்க கைவசம் இருக்குது. ஹையஸ்ட் எவர் கன்சாலிடேட்டட் லோன் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வச்சிருக்காங்க. 37% ரீச் ஆகி 1,22,181 கோடியாக இருக்குது. ஸ்டாண்டலோன் லோன் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 43% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபுல் இயர் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் 35% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏர்னிங்ஸ் பர் ஷேர் 36.81 இருக்குது. ரெவன்யூ 34% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஃபுல் இயர் பேஸில் நெட் ப்ராஃபிட் 5,332 கோடியாக இருக்குது, 23% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 34% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3 வாரத்துக்கு முன்னாடி தான் ஏப்ரல் 21ஆம் தேதி 26 ரூபா டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் ஏப்ரல் 25ஆம் தேதி எல்லாமே முடிஞ்சிச்சு. ஸோ அந்த 26 ரூபா டிவிடெண்ட் வந்து நமக்கு கிரெடிட் ஆக வேண்டியது மட்டும் தான் பாக்கி முத்தூட் ஃபைனான்ஸில். முத்தூட் ஃபைனான்ஸோட ஸ்டாக் ப்ரைஸ் வச்சு பார்க்கும்போது மணப்புரம் சீப்பாக இருக்குது. உங்களுக்கு முத்தூட் ஃபைனான்ஸ் வாங்கியே ஆகணும்னா வேல்யூஷன் ரொம்பவே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது மணப்புரமாக கம்பேர் பண்ணும்போது. ஸோ நீங்கள் மணப்புரமில் ஃபோக்கஸ் பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். விச் மீன்ஸ் புக் வேல்யூ அந்த இன்ட்ரென்சிக் வேல்யூ எல்லாம் வச்சு கம்பேர் பண்ணும்போது முத்தூட்டை விட மணப்புரம் சீப்பாக இருக்குது. ராயல் என்ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபஸ்ட்டு ஃப்ளையிங் ஃப்ளீ மாடலை வந்து ஃபினான்ஷியல் 26 எண்டில் வந்து நாங்கள் லான்ச் பண்ணுவோன்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. ஜான்வரி டு மார்ச் நெக்ஸ்ட் இயரில் வந்து ஸ்கிராம்பிளர் ஸ்டைல்டு FF S6 இதை வந்து நாங்கள் லான்ச் பண்ணுவோம், ஃப்ளையிங் ஃப்ளீ பிராண்டு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்கில் வந்து அவங்க லான்ச் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ராயல் என்ஃபீல்டு கொடுத்த அப்டேட்டு. ஹீரோ மோட்டார்க்கா பார்த்தீங்கன்னா 2 அஃபோர்டபுள் எலக்ட்ரிக் 2 வீலர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இது வந்து H1 ஃபினான்ஷியல் 26ல் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க, லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட வால்யூம் வந்து 13,000லேருந்து 15,000 வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க மாதத்துக்கு. ஸோ விடா V2, விடா V2 ப்ளஸ்ஸு, விடா V2 லைட்டு இப்படி 3 வேரியண்ட் வந்திருக்கு. இந்த V2லே 74,000லேருந்து 1.15 லேக் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து பர் மந்த்துக்கு 7,000 எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. விடா V2 அண்ட் ACPD அது வந்து லோவர் காஸ்ட் வெர்ஷன். ஹீரோ மோட்டார் கப் வந்து 13,000லேருந்து 15,000 பெர் யூனிட்ஸ் வந்து மாதத்துக்கு வந்து செல் பண்ண இருக்கிறாங்க. ஸோ 20,000 யூனிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் 25ல் ஃபெஸ்டிவ் சீசனில் சேல் பண்ணுறதுக்கும் அவங்க பிளான் போடுறாங்க. விடா இசட்டும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் லான்ச் பண்ண இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ மோட்டார் கப் வந்து UK யூரோப்லேயும் அவங்களோட அந்த விடா இசட் அதை வந்து செல் பண்ணதுக்கு பிளான் போட்டிருக்காங்க. ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டார் கப் ஸ்லோவாக மார்க்கெட்டை வந்து பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆல்ரெடி அவங்களோட EV சேல்ஸ் லாஸ்ட்டாக வரும்போது நல்லாவே ஒரு க்ரோத் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இந்த ICE ஸ்கூட்டரை வந்து கொண்டு வரது இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக தான் இருக்குது. இந்த ACPDன்னு நான் சொன்னது அண்டர் த ப்ராஜெக்டை தான் இந்த ACPDன்னு சொல்லுவாங்க. ஸோ ஓவர்லாட் இதை வந்து ஹீரோ மோட்டார் கப் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு லோவர் வேல்யூஷனில் தான் இருக்குது. அப்பப்போ கொஞ்சம் யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.